உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்செந்தூரில் 2வது நாளாக 10 அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். பவானி, தற்பொழுது நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையின் முன்பு 2வது நாளாக 10 அடி ஆழத்திற்கு கடலரிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் சீற்றத்தினால் அரிப்பும் மற்றொருபுறம் கடலும் உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் நீராடிய பின்பு முருகனை தரிசனம் செய்து வருவாங்க. இந்த நிலையில தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த சில தினங்களாகவே கடலின் சீற்றமானது அதிகமாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடலின் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடலரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. முதல் நாளான நேற்று சுமார் 20 அடி நீளத்திற்கும் 8 அடி ஆழத்திற்கும் இந்த கடலரிப்பானது ஏற்பட்டது. 2ஆம் நாளான இன்று கடற்கரையில் அதிக அளவில் கடலரிப்பானது 10 அடி ஆழத்திற்கும் 25 அடி நீளத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் கோவில் முன்புள்ள கடலில் இறங்க அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் பகுதியில் இந்த கடலரிப்புகள் முழுமையாகவே ஏற்பட்டிருக்கிறது. இதனால் படிக்கட்டுகள் வழியாக பக்தர்கள் இறங்க முடியாத ஒரு சூழலும் இருக்கின்றது. இன்று அதிக அளவு கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாக 2வது நாளாக அதிக அளவில் இந்த அரிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே படிக்கட்டுகள் வழியாக இறங்கும் இடத்தில் தகரத்தை வைத்தும் தடுப்பு வேலிகள் அமைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த நவம்பர் மாதம் இதேபோல் பக்தர்கள் கடற்கரையில் இறங்கும் இடத்தில் கடலரிப்பானது ஏற்பட்டது. இதையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் மணலை கொட்டி கடலரிப்பு ஏற்பட்ட இடத்தை சீர் செய்தனர். ஆனால் மீண்டும் தற்பொழுது அதிக அளவில் கடலரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடலரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் பக்தர்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்தும் விளையாடியும் வருகின்றனர். ஒருபுறம் கடற்கரையில் அதிக அலைகள் காரணமாக கடலரிப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் அதே கடற்கரையில் சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள செல்ல தீர்த்தம் பகுதியில் கடலில் உள்வாங்கிய நிலையில் காணப்பட்டு வருகிறது. சுமார் 50 அடி தூரம் தற்பொழுது கடல் உள்வாங்கி இருக்கின்றது. இதனால் பாறைகளும் மணல் திட்டுகளும் அதிகமாகவே தென்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனால் கோவிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்களிடமும் கடலில் குளிக்கும் பக்தர்களிடமும் கோவில் கடற்கரை பணியாளர்கள், காவல்துறையினர்கள் ஆகியோர் பாதுகாப்பாக கடல் நீராடுமாறு தற்போது அறிவுறுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.